அஸ்ஸலாமு அலைக்கும். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் ஒருவர், அவர் வசதியிலும் குறைவு, உயரத்திலும் குறைவு. அவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் இன்னும் திருமணம் முடிக்கவில்லையா என கேட்டார்கள். எனக்கு யார் பெண் கொடுப்பார்கள் என அவர் மிகவும் சலிப்பாக சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னாருடைய வீட்டில் சென்று நான் சொன்னதாக நீங்கள் பெண் கேளுங்கள் என கூறினார்கள். அந்த மனிதரும் அது ஒரு செல்வந்தரான வீடு. அந்த வீட்டிற்கு சென்று விஷயத்தை சொன்னார்கள். அப்போது அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் தயங்கினார்கள். இவருக்கு எப்படி பெண் கொடுப்பது என தயங்கினார்கள். அவர் திரும்பி வந்துவிட்டார். உடனே அந்த வீட்டில் உள்ள பெண்மணி அவரை 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 அழைத்து அவரிடம் நான் சம்மதிக்கிறேன் என கூறுங்கள் என அந்த பெண்மணி கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்த ஒரு மனிதர், நபியின் விருப்பமே அது என்னுடைய விருப்பம் என அந்த பெண்மணி கூறினார்கள். சஹாபாக்கள் தங்கள் மனோ இச்சைகளுக்காக வாழ்வதையெல்லாம் புறக்கணித்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எது பிடிக்குமோ அத்தகைய நிலையில் வாழ்வதையே விரும்பினார்கள். அத்தகைய மேன்மக்கள் சென்ற வழியில் நாமும் சென்று இருளுகிலும் இறை அருளை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.